வணக்கம் மக்களே. இப்போது கடலை நம்ம தோட்டத்திலிருந்து பறித்து எடுத்து கொண்டு வந்து கடலையை மில்லில் கொடுத்து உடைத்து எடுத்து கொண்டு வந்து காய போட்டிருக்கோம். இப்போ இந்த கடலையை நம்ம காய போட்டு ஒரு நாள் 1.5 நாள் ஆகும் காயறதுக்கு. காய போட்டு அதை கொண்டு போய் செக்குக்கு கொண்டு போகிறோம். எப்படி செக்குக்கு கொண்டு போகிறோம்? இப்போ இந்த கடலை வந்து தொட்டு பார்க்கும்போது இப்படி எடுத்து பார்க்கும்போது கடலில் தோல் உரியணும். இப்போ இது எடுத்தால் தோல் உரிய மாட்டேங்குது. மேலே இருக்க தோல் உரியணும். உறிஞ்சால் தான் அது பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வர்றதுக்கு இன்னும் 1.5 நாள் காய்ச்சல் இருக்குது. நல்லா காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம எண்ணெய் ஆட்டுற மிஷினுக்கு கொடுத்தோம்னா எண்ணெய் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆட்ட போகிறது ஒரு 30 கிலோ கடலையை ஆட்ட போகிறோம். உடச்ச கடலைக்கு 30 கிலோவுக்கு ஆட்ட போகிறோம். 30 கிலோவுக்கு ஆட்டினோம்னா 15 கிலோ எண்ணெய் கிடைக்கும். கடலை புண்ணாக்க தனியாக எடுத்துக்கிடுவாங்க. 30 35 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவாங்க. அப்போ நமக்கு கடலை இதுவும் புண்ணாக்கு ஆகிப்போச்சு, கடலை ஆகிப்போச்சு. இதுதான் கடலை எண்ணெய் தயாரிக்கும் முறை. சரியா?